மலிவான உணவுகளான இட்லி, பூரி, பொங்கல், தோசை, ஆப்பம், பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, இந்த மாதிரி உணவுகள்லாம் இருக்குல்ல, உப்புமா, இந்த மாதிரி நம்மளை அடிமைப்படுத்துகிற உணவு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஏன் வந்து நம்ம குப்பைத்தொட்டியில் போடணும், அல்லது குப்பைத்தொட்டியில் கூட போடக்கூடாது, கொடியை தோண்டி ஏன் புதைக்கணும் அப்படின்னா, இந்த உணவுகளால் தான் பெண்ணடிமைத்தனமே உருவாச்சுது. பெண்கள் சுதந்திரமாக இல்லாமல் பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டதுக்கு இந்த உணவுகள் தான் காரணம். இந்த உணவுகளை சமைக்கிறதுக்காக தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க. இந்த மாதிரி உணவுகளுக்கு அடிமையாகி அந்த உணவுகளை முழு நேரமாக சமைக்கிறதை 3 வேளையும் சமைக்கிறதுக்காக வீட்டிலே பெண்கள் உட்கார வைக்கப்பட்டதற்கு இந்த உணவுகள் தான் காரணம். பெண் அடிமைத்தனத்தை அடிப்படையாக கொண்டு எவ்வளோ குற்றங்கள் நடைபெற்றிருக்கு, பெண்களுக்கு எவ்வளோ பெரிய அநீதிகள் நடந்தது, அதுக்கெல்லாம் இந்த உணவுகள் தான் காரணம். குற்றங்கள் நடைபெறுவதற்கு இந்த உணவுகள் தான் காரணம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு நான் சொல்கிற மாதிரி கீரை கூட்டு, காய்கறி கூட்டு, காய்கறி பொரியல், அப்புறம் வந்து பழங்கள், பச்சை காய்கறிகள், இந்த மாதிரி கிழங்குகள், பருப்பு வகைகள், பயிறு வகைகள், இந்த மாதிரி கடலைகள், இது மாதிரி சாப்பிட்றீங்கன்னா இதுக்கு மன உறுதி தேவை. மன உறுதி உள்ளவங்க வந்து ஒரு குற்றங்களை செய்ய மாட்டாங்க. நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். மலிவான உணவுகள் எதெல்லாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதையெல்லாம் சாப்பிடாம மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த உணவுகளெல்லாம் சாப்பிடாம எதெல்லாம் நான் சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன்ல, இந்த உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்ல. காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, அப்புறம் கீரை, அப்புறம் வந்து பச்சை கீரை பொரியல், கீரை கூட்டு, கிழங்கு வகைகள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், பால், மோர், தேன், தயிர், இந்த மாதிரி முட்டை, இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உணவுகளை மட்டும் சாப்பிட்றதுக்கு மன உறுதி தேவை. இந்த மாதிரி மன உறுதி உள்ளவங்க வந்து குற்றங்களில் ஈடுபட மாட்டாங்க, திருட மாட்டாங்க. திருடுறவங்களுக்கு மன உறுதி கிடையாது, ஒரு கட்டுப்பாடு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. ஒழுக்கமானவர்களால் மட்டும்தான் நான் சொல்லுகிற ஒரு உணவு முறையை கடைபிடிக்க முடியும். இப்போ பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க, அது ஒரு குற்றம், அது ஒரு பலவீனமான ஒரு மனநிலை, கட்டுப்பாடு இல்லை, ஒரு பலவீனமான மன உறுதியற்ற ஒரு மனநிலை. ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழ்கிற ஆண்களால் மட்டும்தான் பெண்களை அடிமைப்படுத்த முடியும். அப்போது நான் சொல்கிற உணவை சாப்பிட்டாக்கா கண்டிப்பாக யாரும் திருட மாட்டாங்க. திருடங்களால் அந்த மாதிரி ஒரு உணவு நான் சொல்கிற மாதிரியெல்லாம் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது திருடர்களால். அதனால் குற்றவாளிகளால் நான் சொல்கிற உணவு முறையை கடைபிடிக்க முடியாது. எதெல்லாம் நான் சாப்பிடணும்னு சொல்கிறேனோ அதெல்லாம் கடைபிடிக்கவும் முடியாது. அப்போ அதெல்லாம் சாப்பிட்டா இங்கே குற்றங்களே நடக்காது. குற்றங்கள் நடைபெற்றதுக்கு என்ன காரணம்னா மலிவான உணவுகளை சாப்பிட்டது தான் காரணம். மலிவான உணவுகளை உண்பதற்கு அடிமையானது தான் காரணம். பெண்களை அடிமைப்படுத்தினது ஒரு குற்றம். இந்த உணவுகளை சமைக்கிறதுக்காக தான், அந்த மலிவான உணவுகளை சமைப்பதற்காகத்தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க. இந்த மலிவான உணவுகளை சமைச்சு விற்பனை செய்வதற்காக தான் உணவகங்கள் தோன்றியது. ஹோட்டல்லாம் ஏன் தோன்றியது? இந்த மலிவான உணவுகளை சமைச்சு விற்பனை செய்து மக்களை அடிமைப்படுத்துறது தான். அவங்களும் அடிமைப்படுத்துறதுக்கு புறப்பட்டாங்க. இந்த மலிவான உணவுகள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா, பிரியாணி, இதை சமைச்சு விற்பனை செஞ்சால் அதுலேயும் நல்ல வருமானம் வருது. ஏன்னா அது வந்து அடிமைத்தனம். மக்களை அடிமைப்படுத்துறதுக்கு அது ஒரு நல்ல வியாபாரம். நீ வெறுமனே காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கிழங்கு, வேக வைக்கப்பட்ட கிழங்கு இதெல்லாம் விற்பனை செஞ்சான்னு வச்சுக்க, அதை யார் மக்கள் ஆர்வமாக போய் சாப்பிடுவாங்க? பரோட்டா, பிரியாணி, நூடுல்ஸு, சப்பாத்தி, தோசை, இட்லி இது மாதிரி போட்டால் தானே நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. அப்போ இந்த உணவகம், ஹோட்டல் இதெல்லாம் வந்து மக்களுடைய பலவீனத்தை மூலதனமாக வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அப்போ அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன கலப்படம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாமல் என்னென்ன உணவுகளை என்னென்ன கலப்படம் பண்ணுவாங்க. பழைய உணவை சூடு பண்ணி கொடுப்பாங்க, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவாங்க. அப்புறம் 10 நாளுக்கு பிறகு அந்த குழம்பு எடுத்து சூடு பண்ணி கொடுப்பாங்க. என்னென்னலாமோ பண்ணுவாங்க. எண்ணெயெல்லாம் புதுசாக பண்ண மாட்டாங்க, ஆரோக்கியமாகவும் இருக்காது. அதனால நோய் வருது. இந்த மலிவான உணவுகளுக்கு நம்ம அடிமையானால்தான் இவ்வளோ நோய்கள் வருது. நோய்கள் வந்து நிறைய பேர் செத்து போகிறாங்க. கோடிக்கணக்கான பேர் இந்த உலகம் முழுக்க செத்து போகிறாங்க. பல கோடிக்கணக்கான பேர் நோய்களால் வந்து 60 வயசுலேயே செத்து போயிடுறாங்க, 50 வயசுலேயே செத்து போயிடுறாங்க. 70 வயசை தாண்டது பெரிய விஷயமா இருக்குது. இந்த நோய்களால் உடல் பருமன், இந்த மலிவான உணவுகள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இது மாதிரி இட்லி, பூரி, வெள்ளைக்காரன் கூட இட்லி, பூரி, பொங்கல், தோசையாக சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் வேறு உணவு சாப்பிடுவான். நமக்கு எப்படி இட்லி, பூரி, பொங்கல், தோசையோ அது மாதிரி அவங்களுக்கு இன்னும் மலிவான உணவுகள் இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா சீனாக்காரங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு மலிவான உணவு, ரஷ்யாக்காரங்களுக்குன்னா எல்லா நாடுகளையும் இது போன்று மலிவான உணவுகள், மக்களை அடிமைப்படுத்துகிற மலிவான உணவுகள் இருக்க தான் செய்யுது. இந்த தவளையை பிடிச்சி திங்கிறது, தேடை பிடிச்சி திங்கிறது, நண்டை பிடிச்சி திங்கிறது, ஓனானை பிடிச்சி திங்கிறது, இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி திங்கிறது, வெட்டுக்கிளியை பிடிச்சி திங்கிறது, இது எல்லாமே மலிவான உணர்வுகள். எதோ சத்து கிடைக்கும், அது சத்து இதை சாப்பிட்டா அது வரும்,
ஆண்மை அதிகரிக்கும், இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசை. அதனால் வந்து என்னென்னா அதெல்லாம் நோய்களுக்கு காரணம். அப்புறம் அவங்களுக்கு தான் நோயே அதிகமாக இருக்குது. கொரோனா நோய் வந்ததே அங்கேருந்து தான். அந்தளவுக்கு அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி உணவுகளை குழியை தோண்டி புதைச்சிருங்கன்ட்டு. அது அந்தளவுக்கு விஷம். நம்ம இதெல்லாம் சாப்பிடாம, இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தால் நமக்கு நோயே வராது, குற்றங்களே நடக்காது, பெண்களை அடிமைப்படுத்தப்பட மாட்டாங்க, பெண்கள் சுதந்திரமாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒழுக்கம், கட்டுப்பாடு, அறிவு வளரும். நம்மளை மூளையை மழுங்கடிக்கிற உணவுகள் தான் இது. இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மலிவு உணவுகள். இதெல்லாம் மூளையை மழுங்கடிக்கிற உணவுகள். இப்போ சைனாவில் போனால் அவங்க நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க, தவளையை பிடிச்சி சாப்பிடுவாங்க, மாமிசம் சாப்பிடுவாங்க. மாமிசம் மலிவான உணவு தான், வன்முறை உணர்ச்சியை தூண்டுகிற உணர்வு. அதனால் வந்து இந்த உணவுகளை என்றைக்கு நம்ம இந்த உணவுகளிலிருந்து விடுபட்டால் அது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் நம்மளை விட்டு போகும். நம்ம குணம் வந்து மேம்படுத்தப்படும், நல்ல பண்புகள் வரும், நல்ல குணங்கள் வரும். ஒழுக்கம் என்பது எளிதாக அமையும், கட்டுப்பாடு என்பது இயல்பாக அமையும், மன உறுதி அதிகரிக்கும். மன உறுதி என்பது அதிகரிக்கும். இப்போ பச்சை காய்கறிகள், பழங்களை மட்டுமே உப்பு போட்டு சமைக்கிற உணவுகளே சாப்பிட வேண்டாம், வெறும் பச்சை காய்கறிகள், பழங்களை மட்டுமே சாப்பிட்டா அது இன்னும் மன உறுதி அதிகரிக்கும். ஆனால் அதை வச்சு அது வந்து இந்த உலகத்துக்கு பொருந்தாது. அது உச்சக்கட்ட மன உறுதி. அது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு தான் பொருந்தும். 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான். நீங்கள் பச்சை காய்கறிகள், கிழங்குகள், கீரைகள் எல்லாத்தையும் பச்சையாக சாப்பிட்றது வந்து அந்த உலகத்துக்கு தான், அந்த வாழ்க்கைக்கு தான். 2040 பிறகு தான் அது வந்து இன்னும் ரொம்ப உச்சக்கட்ட மன உறுதி தேவை. அது அந்த உலகத்துக்கு தான் தேவை. இந்த உலகத்துக்கு இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகுக்கு நம்ம உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாச்சுது. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு வந்து வலிமை அதிகரிக்குது. அந்த வலிமை அதிகரிக்கும் போது நமக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குது. அதனால் என்ன ஆகுதுனாக்கா, இந்த மாதிரி ஒரு இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்க முடியும் நம்மளால் அப்படிங்கிற எண்ணம் வருது. அதனால தான் இப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்க முடியுது. வெறும் பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டா கண்டிப்பாக இந்த உலகத்தை உருவாக்கவே முடியாது. அதனால தான் வந்து இந்த உலகத்தோடு பொருந்தி வாழணும், அதுதான் முக்கியம். நீங்கள் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை வாழ்கிறீங்க, நீங்கள் காடுகளை உருவாக்கி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னா, இயந்திரங்கள், உலோகங்கள் இல்லாத, மின்சாரங்கள் இல்லாத, தொழிற்சாலைகள் எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை இயற்கையோடு இணைஞ்சி வாழ்கிறோம் அப்படின்னா, அங்கே போய்ட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படாதீங்க. சமைச்சு சாப்பிட்ணும், உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படாதீங்க. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழணும், நம்ம பொருந்தி வாழணும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. அங்கே போய் உங்களுக்கு அந்த ஆசையும் வராது, அந்த ஆசையே உங்களுக்கு வராது. அந்த இயற்கையோடு இணைஞ்ச மனித வாழ்க்கை இருக்குல்ல 2040, அந்த பிறகு வரப்போகிற அந்த 2040 பிறகு வரப்போகிற அந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு சமைச்சு சாப்பிட்ணுங்கிற ஆசையே வராது. அதாவது உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ணும், இனிப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆசையே வராது. அதனால் இன்றைக்கி இங்கே இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஆசையை நீங்கள் தடுக்கவே முடியாது. சமைச்சு சாப்பிடணுங்கிற ஆசையை இந்த இயந்திர அறிவியல் உலகில், தற்போது நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு சமைச்சு சாப்பிடணுங்கிற அந்த ஆசை வந்து, அந்த ஆசையை உங்களால் தடுக்கவே முடியாது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பச்சை காய்கறிகள், பழங்களை மட்டுமே சாப்பிடாதீங்க. அது வந்து இந்த முரணான உணவு, இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகுக்கு முரணான உணவு. அது வந்து சரியான நடைமுறை கிடையாது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற வரை நமக்கு சமைச்சு சாப்பிடணுங்கிற ஆசை வந்துக்கிட்டு தான் இருக்கும். உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற ஆசை, அப்புறம் இனிப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிடணுங்கிற ஆசை, அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் மதிப்பளிங்க. அது வந்து என்னென்னா, நோய்களே பெருமளவு அதாவது அதுலேயும் உயர்தரமான உணவுகளை நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க, மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க. உயர்தரமான உணவுகள் சாப்பிடும்போது அதில் வந்து பச்சை காய்கறிகள் வருது, பழங்கள் வருது, பச்சை மூலிகைகளும் வருது, சமைச்ச மூலிகைகளும் வருது, சமைச்ச கீரையும் வருது, சமைத்த கிழங்குகள், காய்கறிகளும் வருது, சமைத்த கொண்டக்கடலையும் வருது, கடலையும் வருது, சமைத்த பருப்புகள், பச்சை பயிர்கள் அல்லது பச்சை கடலை எல்லாமே வருது. பச்சையும் சமைத்ததும் ரெண்டும் சேர்ந்து தான் உயர்தரமான உணவுகள். அதனால் வந்து நோய் வருவதற்கு அதில் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, நோய்களே வராது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் பச்சையாக சாப்பிட்றது ஒரு 50%, சமைச்சு சாப்பிட்றது 50%, இப்படி 100 இப்படி தான் வந்து நம்ம சாப்பிட்ணும். இதுதான் சரிவிகித சம உணவு. ஊட்டச்சத்து, எல்லா ஊட்டச்சத்தும் இருக்கிற மாதிரி நம்ம உண்பது அது ஒன்று தான், அதுவும் ஒரு சரிவிகித சம உணவு தான். அதே நேரத்தில் முக்கியமானது என்னென்னா, பச்சையான உணவுகள், பச்சையாக சாப்பிடக்கூடிய உணவுகள் 50%, தினசரி உணவில் பச்சையாக சாப்பிடக்கூடிய உணவுகள் 50%, சமைச்சு சாப்பிட்ற உணவுகள் 50% வச்சுக்கணும்.
இந்த மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிட்டா நமக்கு உடம்புல நோய் வராது. நம்ம ஒரு 80% சமைத்த உணவே சாப்பிட்றோம், 20% தான் பச்சை உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போ நமக்கு நோய்கள் வந்து எட்டி பார்க்கும் கண்டிப்பாக. அதனால் பச்சை உணவுகள் அது வந்து ஒரு 50% இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சமைத்த உணவுகள் 50% இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சமைத்த உணவுகளை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். இனிப்பு கலந்து சமைச்ச உணவுகளை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் அதில் உயர்தரமான உணவுகளை சாப்பிடுங்க, மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டா தான் சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுவோம், இனிப்பு கலந்து அதில் வந்து உடல் வலிமை அதிகரிக்கும், பன்மடங்கு அதிகரிக்கும், நமக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், இயந்திர அறிவியல் உலகோடு பொருந்தி வாழ்வதற்குரிய அந்த மனநிலை நமக்கு கிடைக்கும், மன உறுதி என்பது நமக்கு கிடைக்கும்.